வணக்கம். வள்ளுவரே, ஒருவனுக்கு உலகத்திலேயே அவனுக்கு அழிவை தரக்கூடிய பெரிய பகைன்னு எதை சொல்லலாம்? அப்பனே, ஒருவன் செய்கின்ற குற்றங்களே அவனது வாழ்வை முடிக்கும் மிகப்பெரிய பகையாக அமையும். ஏனெனில் ஒருவனை அவனது பகைவர்கள் அழிப்பதை விட அவன் செய்த தீங்குகளே, குற்றங்களே அழித்துவிடும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு எனது சகோதரன் கணியன் பூங்குன்றன் சொன்னது இந்த பொருளிலும் தான். அதனால் எப்படி நம்மிடம் உள்ள பொருட்களை, செல்வத்தை நாம் கவனமாக பாதுகாக்கிறோமோ அதுபோல நம்மிடம் எந்த சிறு குற்றமும் வந்துவிடாத வண்ணம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதைத்தான் குற்றமே காக்க பொருளா குற்றமே அற்றம் தரும் பகையின குற்றங்கெடுதல் அதிகாரத்தில் 434வது குறளாக எழுதி வச்சேன். அசத்திட்டீங்க வள்ளுவரே. குற்றமே காக்க பொருளா குற்றமே அற்றம் தரும் பகை. ஒருவன் செய்யும் குற்றங்களே அவனுக்கு அழிவை கொடுக்கும் பெரிய பகையாகும். அதனால் குற்றம் செய்யாமல் இருப்பதை லட்சியமாக கொண்டு எப்படி நம்மிடம் உள்ள பொருட்களை, செல்வத்தை நாம் பாதுகாக்கிறோமோ அப்படி குற்றங்கள் நம்மை அணுகாத வண்ணம் நம்மை பாதுகாத்து கொண்டு கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து நம்மை காத்து கொள்ளணும்னு எங்களுக்கு அருமையாக வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவின் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.